இட்லி மேலே சாம்பாரை தாராளமாக ஊற்றிக்கலாம். சாம்பார் எடுக்கும்போதே கமங்குது. இப்படி ஊற்றியாச்சு. நல்லா அப்படியே இட்லி மூழ்குங்க அந்த இட்லியில். இப்போது சாப்பிட்டு பார்க்கலாமா? ஸ்பூன் வேணா இங்கிலீஷ் ஆனாங்க. கையிலே சாப்பிடுங்க. நல்ல ஒரு இட்லி எடுத்து சாம்பாரில் ஒரு பரட்டிக்க சாப்பிடுமா? சூப்பராக இருக்குங்க. சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்க. புட்டுன்னு ஒரு சாம்பார் பார்த்துடலாமா? துவரம்பருப்பை ஒரு 75 கிராம் போட்டுட்டு சீரகமும் பெருங்காயத்தை போட்டுட்டு டப்புன்னு மூடி ஒரு 5 விசில் விட்டுறலாம். சும்மா சூப்பராக மாவு போல் வெந்துடுவாங்க. அந்த சாம்பார்னால் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்க 2 பேரையும் தூக்கி குக்கரில் போட்டு 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி 2 விசில் வர வச்சிடலாம். குயிக்காக வெந்துடுவாங்க. முருங்கைக்காய் பூசணிக்காய்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. சரி, இவங்கள வச்சு ஒரு சாம்பார் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி. மூடி இல்லாமல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய சைஸாக. இவங்கள எடுத்து தாளிப்பில் போட்டுடலாம். வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எங்கள் வீட்டில் இட்லி செய்வாங்க. சட்னியோ சாம்பாரோ செய்ய டைம் இல்லைன்னா புதுப்பேட்டை மார்க்கெட் உள்ள இருக்க விஜயவிலாஸ் ஹோட்டலில் போயிட்டு ஒரு வடை வாங்கினீங்கன்னா ஒரு 3 டம்ளர் சாம்பார் கொடுப்பாங்க. அப்போ போதும், அந்த சாம்பார் வச்சே நம்ம இட்லி நம்ம ஹோல் ஃபேமிலியும் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். ஆனால் இப்போது அந்த ஹோட்டலே மூடிட்டாங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த ஹோட்டலில் ஒரு பாயாசம் விற்கும். அந்த பாயாசத்தை குடிக்கவே எங்கள் பாட்டி போவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே எங்கள் பாட்டி தான் சமையல் எங்கள் வீட்டில். எனக்கு குழந்தை பிறந்தோடனே அவங்க தான் சமைச்சாங்க. நல்லாவே சமைப்பாங்க, செமையாக இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து நிறையவே நான் கற்றுக்கிட்டேன், இப்போயும் கற்றுக்குறேன். சாம்பாருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 தக்காளி, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகா, காஷ்மீர் மிளகா தான் போடுறேன், கலரை கொடுக்கும். அப்புறம் ஒரு 4-5 பூண்டு போட்டுக்கலாம். இவங்க எல்லாரையும் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி மசாலாவை இது உள்ளே போட்டுடலாம். தக்காளி பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கேஸ் தட்டுப்பாடுனால அந்த ஹோட்டலில் மூடினாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 70 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டலு. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புதுப்பேட்டை மார்க்கெட்டு, இதை எந்த வீடியோனா யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புதுப்பேட்டை மார்க்கெட்டில் தான் அந்த விஜயவிலாஸ் ஹோட்டல் இருக்குது. க்ரீன் கேப் ஹோட்டலில் கூட அந்த டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இப்போ அந்த ஹோட்டலுக்குமே கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. அதுவுமே இப்போ ரன் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறது, இந்த போர் முடியணுங்க. வேக வச்ச காய்கறியை எடுத்துகிட்டு லைட்டாக அந்த வெங்காயத்தை கூட வதக்கிடலாம். ஒரே ஒரு லைட்டாக 1 நிமிஷம் ஒரு வதக்கிடலாம். காய்கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்காங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுடலாம், அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துகிட்டு அவங்கள ஊற வச்சுட்டு அவங்களையும் கரைச்சிக்கலாம். இந்த பருப்பு கூட புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சு நம்ம அந்த பருப்பையும் புளி தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கலக்கியாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இவங்கள 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். டிஃபன் சாம்பாருக்கு மெயின் ஹீரோ இந்த வெள்ளைக்கட்டி தான். ஒரே ஒரு கோலி உருண்டு சைஸில் போட்டுடலாம். அவ்வளோதான். சாம்பார் செய்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. சட்டு புட்டுன்னு ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கொதிக்கிட்டோம், கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டாங்க. அவங்க மேலே கொத்தமல்லியை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம கம்மன்னு ஒரு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் தண்ணி வச்சுட்டு இட்லி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் இட்லி தட்டை எடுத்து வைக்கணும், இல்லைன்னா இட்லி பொங்கி வராது.
இட்லி ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. சட்டு புட்டு சாம்பார் நம்ம இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். பொங்கலுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி நல்லா பஞ்சு போல் ரெடி ஆகிட்டாங்க. நல்லா புசு புசுன்னு இருக்காங்க. அவசரமாக எடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு பசிக்குது. இப்போது சாப்பிட்டு பார்க்கலாமா?